السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 57. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 57ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 57வது பாடத்துல நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் இருந்து முதலாவது ஹதீஸானது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தையை சொன்னாங்க என்று பார்க்கும் பொழுது, ஒரு விஷயமாக ஹஜ்ஜாஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய தொல்லையின் காரணமாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்கள் கஷ்டத்தின் காரணமாக ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்கள்ட்ட போறாங்க. போய் இந்த ஹஜ்ஜாஜ் என்பவரை பத்தி சொல்றாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாரு, இவருடைய கஷ்டத்தை எங்களால தாங்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னாங்க, ஜுபைரே நீங்க பொறுமையோடு இருங்க, ஏன்னா இதைவிட மோசமான ஒரு காலம் அது வரும். அந்த மோசமான காலத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வை நீங்க சந்திக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க கூடும். நீங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதனால் அதை விட இது பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால் நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து கொள்ளுங்க படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ அந்த சொன்ன வார்த்தையின் காரணமாக தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது ஹதீஸாக 7 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ என்ன 7 விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ஒரு 7 விஷயங்களை குறித்து நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த 7 விஷயங்களையும் சொல்லி, அதற்காக உன்னுடைய அமல்களை நீ நன்மையை நோக்கி நீ விரைந்து செயல்படு என்ற ஒரு கருத்தினை, ஒரு உபதேசத்தை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்.
அப்ப அந்த 7 விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, முதலாவது விஷயம் மறதியை ஏற்படுத்தும் வறுமையை நீ பார்ப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இரண்டாவது விஷயமாக அநீதம் செய்ய தூண்டும் செல்வத்தை நீ பார்ப்பாய் என்று சொல்லுவார்கள். மூன்றாவது விஷயமாக மோசமான நோய், கொடிய நோயை நீ பார்ப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நான்காவது விஷயமாக உடலில் பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமையை நீ பார்ப்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது விஷயத்தை சொல்லுவாங்க. ஐந்தாவது விஷயமாக திடீர் மரணத்தை, திடுக்க வைக்கும் மரணத்தை நீ பார்ப்பாய் என்று ஐந்தாவது விஷயமாக சொன்னார்கள். ஆறாவது விஷயமாக தஜ்ஜாலை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் அதிகம் தீமை செய்யக்கூடிய தீயவனான அந்த தஜ்ஜாலை நீங்கள் பார்க்கக்கூடும், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆறாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏழாவது விஷயமாக மறுமை தீர்ப்பை, மறுமை நாளை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அந்த மறுமை என்பது மோசமானதாக, கசப்பானதான அந்த மறுமை நாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இந்த 7 விஷயத்தையும் சொல்லி, இதனால் நீங்கள் உங்களுடைய அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல செயல்களை நன்மையின் பக்கம் நீங்கள் விரைவுபடுத்திக் கொண்டு அதன் பக்கம் விரண்டோடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு உபதேசிக்கும் விதமாக இந்த ஹதீஸினை நமக்கு கற்றுத் தருவார்கள். அப்போ இந்த 7 விஷயங்கள் இங்கு இடம்பெயர்வதன் காரணமாக தான் நாம் இந்த ஹதீஸ 7 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கிதாப பார்ப்போம். 92வது ஹதீஸ். அப்போ இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபுல பெயரக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையில இது 92வது ஹதீஸாக இது இருக்கு. அஸ்ஸாதிசு, இந்த பாபுல் முபாதரதி இலல் கைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸுகள்ல இது 6வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் நமக்கு அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, அனி ஜுபைர் இப்னி அதியின், அப்போ அதி என்பவருடைய மகனான ஜுபைர் என்பவரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. கால, அவர்கள் சொன்னார்கள், அதைனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் என்பவருடைய மகனான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நாங்கள் வந்தோம். ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு வந்து, நாங்கள்லாம் அனஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்க்க நாங்க வந்தோம். வந்து ஃபஷகௌனா இலைஹி, அவர்களின் பக்கம் நாங்கள் எடுத்துரைத்தோம், முறையிட்டோம். மா நல்கா மினல் ஹஜ்ஜாஜி, ஹஜ்ஜாஜ் என்பவரிடம் இருந்து நாங்கள் சந்திக்கும் ஒன்றை அவர்களின் பக்கம் நாங்கள் முறையிட்டோம். அப்போ ஹஜ்ஜாஜ் என்பவரால் நாங்க நிறைய டார்ச்சர்களை, நிறைய இன்னல்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த கஷ்டங்களை எல்லாம், நாங்கள் சந்தித்த அந்த கஷ்டத்தை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நாங்க முறையிட்டோம். இப்படிலாம் இருக்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்படிலாம் செய்கிறாரு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதற்கு ஃபகால, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமை காத்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக விஷயம், லா யஅதி அலைக்கும், உங்களின் மீது வராது, ஜமானுன், ஒரு காலம் வராது, இல்லா வல்லதி, ஒன்றை தவிர உள்ள காலம் வராது. எப்படிப்பட்ட ஒன்று? பஅதஹு, இதற்கு பின்னால், ஷர்ரும் மின்ஹு, அதைவிட தீங்காக, கடுமையாக உள்ள ஒரு காலம் என்பது இதற்கு பின்னால் வருமே.
அப்படிப்பட்ட ஒன்றான காலத்தை தவிர உங்களின் மீது வராது. அப்போ அனசரதி என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையோடு இருங்கப்பா, இந்த கஷ்டத்திற்கே நீங்க இப்படி புலம்புறீங்களே, இப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி முறையிடுறதுக்காண்டி வந்திருக்கீங்களே, இதைவிட இன்னலான ஒரு கஷ்டத்தை, இதைவிட கொடுமையான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஹத்தா தல்கூ ரப்பக்கும், ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தல்கூ ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ உங்களுடைய இரட்சகனை நீங்க சந்திக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் இப்படிப்பட்ட இன்னல்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். அதையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். இதுக்கே இப்படின்னு சொன்னா இதை விட மிகப்பெரிய கஷ்டம்லாம் வர்றது இருக்கு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு இப்பொழுது நீங்கள் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க. சமிஅதுஹு மின் நபியிக்கும், உங்களுடைய நபியிடம் இருந்து இதை நான் கேட்டேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஓ, இதை நான் என் வாயால சொல்லலப்பா, இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இப்படி ஒரு கஷ்டம் இருக்கும், அதனால நீங்க பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து என்னுடைய சொந்தமான கருத்து கிடையாது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் இருந்து நான் கேட்டது. அப்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தைய, அவங்க சொன்ன இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிவித்து தருகிறார்கள். ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை புகாரி ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ 92வது ஹதீஸு நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதரா இலல் கைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்வது என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்பதாக சொன்னாங்க. இதைவிட மோசமான ஒரு காலம் வரும், அதற்காக நீங்க பொறுமையோடு இருங்க, அல்லாஹ்வை நீங்க சந்திக்கிற வரைக்கும் சொன்னாங்க. அப்ப இதனுடைய காரணம் என்ன? பொறுமையோடு இருங்கன்னு சொன்னா நன்மையை எதிர்பார்த்து நீங்க பொறுமையா இருங்க, நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செயல்படுங்க, இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பொருட்டாக நீங்கள் எண்ணாதீர்கள் அப்படின்னு ஒரு கருத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இருக்கு. அப்போ அந்த விஷயம் இங்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணத்தினாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதரத் இலல் கைராத் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக 93வது ஹதீஸ நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாப் வரிசையில இடம்பெறக்கூடிய ஹதீஸினுடைய அந்த வரிசையின் அடிப்படையில் 93வது ஹதீஸா இருக்கு. அஸ்ஸாபிஉ, இந்த பாபுல் முபாதரத் இலல் கைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இது 7வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு என்பதை சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அல்லாஹுடைய தூதர், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி சபஅன், 7 பெரும் கஷ்டங்கள் வருவதற்கு முன்னதாக நன்மைகளை கொண்டு நீங்கள் துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த 7 விஷயம் என்னன்னு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. ஹல் தன்தலிரூன இல்லா ஃபக்ரம் முன்சியன், ஹல் தன்தலிரூன, நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அப்போ இந்த இடத்துல ஹல் என்பது
நஃபியுடைய அர்த்தத்தை தரும் என்பதாக நமக்கு ஷரஹல தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஹல் தந்ததிரும், நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்களா, அப்படியெல்லாம் அர்த்தங்க கொடுக்க கூடாது. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். இல்லா ஃபகரம் முன்சியன், மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஏழ்மையை தவிர நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். அப்போ ஒரு மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏழ்மைய நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப மறதி ஏற்படுத்தக்கூடிய ஏழ்மைனா சொன்ன என்னன்னு சொன்னா அப்படின்னா என்ன? அப்போ ஒரு ஏழ்மை உங்களை தேடி வரும், அது மறதியை உண்டாக்கும். அப்படின்னா கடுமையான ஏழ்மை, எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கக்கூடிய. இப்போ அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப சோகமாயிரும், ரொம்ப டிப்ரெஷன் சொல்றாங்களா இல்லையா, அதே போல ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய காரணமாக எல்லா விஷயங்களையும் மறந்து அந்த ஏழ்மையை மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற ஒரு செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, அவ் அல்லது கினம் முத்வகையன், அழிச்சாட்டியம் செய்ய தூண்டும் செல்வ நிலை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் அதை தவிர நீங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்ப இரண்டாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அநீதத்தை ஏற்படுத்தக்கூடிய, அநீதம் செய்யக்கூடிய அந்த செல்வத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அநீதத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வம்னா என்னது? ஒரு செல்வம் நம்மள்ட்ட இருக்கும், அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் நடக்காது. அந்த செல்வத்தை கொண்டு எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்ய இயலாது. அப்ப அந்த செல்வத்தின் மூலம் பிறருக்கு அநீதத்தை மட்டுமே ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லதாசன் சொன்னாங்க. அந்த செல்வத்தின் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதன் மூலமாக பல நபர்கள் அழியக்கூடியவர்களாகவும் அநியாயம் செய்யப்படக்கூடியவர்களாகவுமே இருப்பார்கள். அப்படிப்பட்ட செல்வத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது விஷயமாக சொல்றாங்க, அவ் அல்லது மரலன் முஃப்சிதன், தீங்கு விளைவிக்கக்கூடிய நோயை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதை தவிர நீங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்போ ஒரு மோசமான நோயை நம்ம எதிர்கொள்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ உங்க கொரோனா என்ற ஒரு வைரஸ, ஒரு மிகப்பெரிய ஒரு நோயை நம்ம பார்த்தாச்சு. அப்ப இதை விட கொடூரமான நோய்கள்லாம் வருங்காலத்துல வரும். அதையெல்லாம் என்ன சொல்ல வர, அதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இது மூன்றாவது விஷயமாக இது இருக்கு. அடுத்தபடியாக நான்காவது விஷயத்தை சொல்றாங்க, அவ் அல்லது ஹரமன் முஃப்னிதன், பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ ஒரு முதுமை வரும். முதுமைனா என்ன? வாலிபத்திற்கு ஆப்போசிட். வாலிபமான காலம் கடந்து முதுமை வருதா இல்லையா, அந்த முதுமையை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படிப்பட்ட முதுமைன்னு சொன்னா, சும்மா திரகார்த்தமா நடக்கக்கூடிய முதுமை கிடையாது, எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய முதுமை கிடையாது, பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய முதுமை. அப்போ அந்த முதுமை வந்துருச்சுன்னு சொன்னா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. உடல் அப்படி பலவீனமாயிரும், உடம்பு வீக் ஆயிரும், ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட முதுமையை நீங்கள் காண்பீர்கள், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது விஷயமாக சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, அவ் அல்லது மௌத்தன் முஜ்ஹிசன், திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ திடுக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மரணம் சாதாரணமாக படுக்கையில் ஏற்படாது. சாதாரணமாக உட்காரக்கூடிய சமயத்திலேயோ, வேலை செய்யக்கூடிய சமயத்திலோ, அதே மாதிரி சாதாரணமான ஒரு சமயத்துல வராது. ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்தும். அப்பனா என்னது? ஒரு திடீர் மரணம், விபத்தில் சிக்கி மரணிப்பது, இது போன்ற கொடூரமான மரணம் எல்லாம் இதில் சாரும். அப்போ அப்படிப்பட்ட கொடூரமான மரணங்களை நீங்கள் பார்க்கக்கூடும், நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவது விஷயமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க, அவி தஜ்ஜால, அல்லது தஜ்ஜாலை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்றாங்க பாருங்க. ஃபஷர்ருன் காயிபுன் யுன்தலரு, எதிர்பார்க்கப்படக்கூடிய
மறைவான தீங்கிழைக்கக்கூடியவனாக தீங்கிழைக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். அப்போ மறைவான கேடு இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குதோ, இப்ப இந்த உலகத்துல வெளிப்படையா இருக்கக்கூடிய கேடு நம்ம பார்த்தாச்சு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஷர்ரான விஷயம், கேடான விஷயம் எல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரியுது. அப்ப தஜ்ஜால் என்பவன் யாரு? மக்களால எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்களாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான். வாயிபான ஷர்ரு, மறைவாக இருக்கக்கூடிய ஒரு தீங்காக வருகிறான். தஜ்ஜால இப்ப யாரும் பார்த்தாங்களா? யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ மறைவா தானே இருக்கிறான். அப்போ ஷர்ரிலேயே ஒரு மறைவான ஷர்ராக அந்த தஜ்ஜால் இருக்கின்றான். அந்த தஜ்ஜாலையும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்ற அந்த செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 6வது விஷயமாக. அப்போ அடுத்தபடியாக இறுதியான விஷயமாக 7வது விஷயமாக சொல்றாங்க, அவிஸ்ஸாஅத், மறுமை நாளை, அல்லது நீங்கள் மறுமை நாளை நீங்கள் காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எப்படிப்பட்ட மறுமை நாள்? ஃபஸ்ஸாஅத்து, எனவே அந்த மறுமை நாளாகிறது அதுஹா, அதிகம் கடுமையானதாகவும் இருக்கின்றது, வ அமர்ரு, அதிகம் கசப்பானதாகவும் இருக்கின்றது. அப்போ மறுமை நாள் நீங்க பார்ப்பீங்க. எப்படிப்பட்ட இறுதி நாள்னு சொன்னா, அந்த நாள் ரொம்ப கடுமையானதாக இருக்கும், ரொம்ப மோசமானதாக இருக்கும், சும்மா லேசானதாக இருக்காது. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தாக்கத்து, ஒரு சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் இருக்காது. அப்படி கடுமையான ஒரு சாத், இப்படி கடுமையான ஒரு மறுமை நாளை நீங்கள் காணக்கூடியவர்களா இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொன்னாங்க, வ அமர்ரு, இன்னும் ரொம்ப கசப்பிற்குரிய ஒரு மறுமை நாளாக அது இருக்கும். கசப்புக்குரிய மறுமை நாள்னா ரொம்ப டேஸ்ட் இல்லாம அப்படி கிடையாது. கசப்புனா என்ன? அதை சகித்து கொள்ள முடியாது, அதை ஜீரணிக்க முடியாது, அதை பொறுத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மறுமை நாளை நீங்கள் பார்க்கக்கூடும். எனவே நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதியு, அப்போ இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசனுன், ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதரதி இலல் ஹைராத் என்ற இந்த தலைப்பின் கீழ், நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படுவது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய, பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயத்தை கத்து தந்துட்டு அதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து செயல்படுங்கள், நன்மையின் பக்கம் நீங்க ஓடோடி போங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதின் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த பாபுல் முபாதரதி இலல் ஹைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 7 விஷயம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்துல 92வது ஹதீஸையும் 93வது ஹதீஸையும் நாம் பார்த்து நிறைவு செய்து விட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்துல இந்த 94வது ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.